சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க இது வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் கொடுக்குறீங்க? யாருக்கு? அண்ணனுக்கா? சரி, நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? உங்க அண்ணனுக்கு நான் எங்க எடுத்துட்டு வர போறேன்? இது ஒண்ணும் அவருக்கு இல்ல, உங்களுக்கு. எது? என்ன விளையாடுறீங்களா? இத போட்டுக்க சொல்லி தானே கேக்குறேன். ஏங்க என்னால முடியாது. ஐயோ, நான் மாட்டேன். இதுக்கு முன்னாடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட சொல்லி கட்டாயப்படுத்துனீங்கல்ல, அப்பவே இதெல்லாம் வேணான்னு நம்ம 2 பேரும் பேசி டீல் வச்சுக்கிட்டோம்ல. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா எப்படிங்க? ஒரு அர்த்தமும் இல்ல. இத போட்டுக்கோங்கன்னு அர்த்தம். ஏங்க என்னங்க நீங்க? நானே அடுப்படியில களைப்பா வேலை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கிறவன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. எங்க போறீங்க? ஏங்க இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் நிச்சயமா என்னால போட்டுக்க முடியாதுங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. வேணா இன்னொன்னு பண்ணுங்க, பேசாம இத நீங்க போட்டுக்கங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. என்ன காமெடியா? சிரிப்பே வரல. ஏங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இனிமே நீங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஹோட்டலுக்கு போகணும். இங்க பாருங்க பாருங்க, ஏதோ விலை வசந்த சட்டமாய் தெரியுது. இதெல்லாம் போட்டா கறிகறி எல்லாம் ஒட்டிக்குங்க. இத அப்படியே பத்திரமா கபோர்ட்ல எடுத்து வச்சிருங்க. தேவைப்படும் போது நான் போட்டுக்கிறேன். நான் வரட்டுமா? உங்களை யாரு கிச்சன்ல வேலை பார்க்க சொன்னாங்க? நான் பார்க்காம வேற யாருங்க போய் பாப்பா? நம்ம ஏற்காடு போறதுக்கு முன்னாடி யார் அந்த வேலையெல்லாம் செஞ்சது? வேற யாரு? நான் தான். சும்மா கதையெல்லாம் விடாதீங்க. போன வாரம் முழுக்க அங்க இருக்கிற வர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செய்ய நீங்க அவங்க கிட்ட வேலை வாங்குனீங்கல்ல, அதே மாதிரி இனிமே உங்க கண் பார்வையில நீங்க சொல்லி மத்தவங்கள சமைச்சு வேலை பார்க்கட்டும். அப்ப ஹோட்டல்ல போய் நான் என்ன பண்றது? திருமாமாவுக்கு உறுதுணையா கல்லால காசு வாங்கி போடுறது, கணக்கு வழக்கு பாக்குறது, இதெல்லாம் பாருங்க. என்னங்க விளையாடுறீங்களா? நான் படிச்ச படிப்புக்கும் என் தகுதிக்கும் அந்த வேலையெல்லாம் செட் ஆகாதுங்க. ஏதோ அப்போ ஒரு வாரம் நீங்க வந்தீங்களே அப்படின்னு சும்மா நின்னுட்டு இருந்தேன். அதையே என்னால நிரந்தரமாக்க முடியாதுல்ல. ஏன் ஆக முடியாது? ஐயோ, அதெல்லாம் அப்படித்தாங்க. தயவு செஞ்சு விடுங்களேன். இங்க பாருங்க, இப்படி எஸ்கேப் ஆகுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களே குறைச்சி எடை போட்டுட்டு இருப்பீங்க? உங்க அண்ணன் உங்களை நம்பி ஒரு வாரம் ஹோட்டல்ல கொடுத்துட்டு போகும்போது உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல? அது எதுவும் திறமையெல்லாம் இல்லைங்க. ஏதோ நீங்க கூட இருந்ததுனால என்னால அதெல்லாம் செய்ய முடிஞ்சது. ஆனா இப்போவும் உங்களால முடியும். நீங்க ஒரு வாரம் செஞ்ச எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யாம அப்படியே விட்டுட்டா பழைய நிலைமைக்கே போயிருவீங்க. நீங்க மாறணும்னா இந்த நாள்ல இருந்தே அதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுக்குதான் இந்த வெள்ளை வேட்டி சட்டை எல்லாமே. ஏங்க வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டா தான் அதெல்லாம் பண்ணணுமா? ஏன் இந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்றேனே? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். முதல்ல இத போட்டுக்கோங்க. அப்பதான் உங்க மனசுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வரும். நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படி ஒரே இடத்துல எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் சொல்லுங்க? அது இல்ல வேலு, ஓட வேண்டிய நேரம் இது. நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்ம எப்பவும் மரியாதையோட இருக்க முடியும். ஒரே இடத்துல இருந்துட்டோன்னு வைங்களேன், வரவங்க போறவங்க எல்லாம் சாக்கடைன்னு அசிங்கப்படுத்திடுவாங்க. உங்களோட வாழ்க்கை அடிப்படையிலே முடிஞ்சிடக்கூடாது வேலு. அதையும் தாண்டி நீங்க வெளியே வரணும். நம்ம ஹோட்டல் பிசினஸ் எவ்வளவு முதலீடு போடணும், எவ்வளவு வருமானம் வருது, அதுல எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், முதலீடு போக உங்க சம்பளம் உங்க அண்ணன் சம்பளம் போக லாபமா என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க பாக்கணும். ஒரு ஹோட்டல் எத்தனை ஹோட்டல் இருந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேங்க. நீங்க எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவீங்க வேலு. இது ஒன்னும் முடியாத காரியம்லாம் இல்ல. முயற்சி பண்ணா ஜெயிக்கிற காரியம் தான். ஒரே இடத்துல நின்னுகிட்டே இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக தயக்கமா இருக்கும். ஆனா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டா இதுக்கா இவ்ளோ தூரம் பயப்பட்டோன்னு உங்களுக்கே ஒரு உணர்வு வரும். கண்டிப்பா நீங்களே அதை கடந்து வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. யோசிச்சதெல்லாம் போதும். இந்தாங்க, இத போட்டுக்கோங்க. வாங்குங்க. எல்லாம் வேணாங்க, இதெல்லாம் வேணாங்க. அதெல்லாம் செட் ஆகும். ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க.
ஏங்க ஏங்க இதெல்லாம் அண்ணனுக்கு தாங்க நல்லா இருக்கும். நான் அந்த ட்ரெஸ்லயே ஹோட்டலுக்கு போயிடுறேன். எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏங்க உங்க ஆசைக்காக என்ன இப்படி வேஷம் போட வச்சிட்டீங்க. வீட்டுல அண்ணன் அக்கா எல்லாரும் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆ? ம். ஏங்க நான் பழைய மாதிரியே வரட்டுமா? என்ன விளையாடுறீங்களா? அப்போ இவ்ளோ தூரம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தது எல்லாமே வேஸ்டா? அது ஒழுங்கா வாங்க. ஐயோ ஐயோ ஏங்க ஏங்க வேலு, வாங்க, ஏங்க யாராவது வாங்க. பாத்துருவாங்க. ஐயோ வாங்க, அழகா இருக்கீங்க வாங்க. ஐயோ வேணாங்க வாங்க. வேணாம் வேணாம். வாங்க, இருங்க வேலு. இருங்க இருங்க சொல்றத இருங்க, கேளுங்க. நானே வரேன். இருங்க இருங்க இருங்க. ம்.